சிஎஸ்கே இதுக்கப்புறமும் அவங்களுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா வேலைக்கே ஆகாது. ஒரு மாத்திரை பத்தாதுங்க. சின்ன சாதாரண தலைவலிக்கு வேணா ஒரு மாத்திரை போடலாம். உடம்பெல்லாம் வலினா பல மாத்திரை போடணும். அந்த மாதிரி இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரைங்கிற ஒருத்தர் பத்தாது, பல ஆயுஷ் மாத்திரைகள் சிஎஸ்கேவில் தேவைப்படுகின்றனர். ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து சூப்பரான டேலண்டோட அந்த டீமுக்குள்ள இன்னும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்போ இவங்க தட்டி அவங்களாம் எந்திரிச்சு தான் இருக்காங்க, எப்போ அவங்கள கூட்டி உள்ளே வருவாங்க இவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாய்ஸ் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ முதல்ல இந்த பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்டாக யாருப்பா இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாமல் இருக்கிறா அப்படின்னா ஆயுஷ் மாத்திரை வந்த உடனே உள்ளே வந்துட்டாரு. ஷேக் ரஷீதை டாப் ஆர்டரை இறக்கி விட்டாங்க. முதல் மேட்ச் சூப்பராக ஆடினார், ரெண்டாவது மேட்ச் சுமாராக ஆடினாரு. ஆனால் இவங்களை தாண்டி சில பேர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த டீமுக்குள்ள. அவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா வன்ஷ் பேடி அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த். இந்த ரெண்டு பேருமே ஒரு நல்ல பிளேயருங்க. இவங்களுடைய டொமஸ்டிக் நம்பர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசந்து போயிருவீங்க. அதுவும் வன்ஷ் பேடி ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். நம்ம ஆண்ட்ரே சித்தார்த் வந்து டாப் ஆர்டரில் உங்களுக்கு சூப்பராக ஃப்ளம்பாயண்ட்டாக ஆடி தரக்கூடிய வல்லமை படைத்த ஒருவர். ஸோ இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய டீமுக்கே வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் தான் ஃபியூச்சருக்கு. ஸோ இவங்களுடைய ஷாட்ஸ், அதுவும் வன்ஷ் பேடியோட அக்ரஸிவ் பேட்டிங் ப்ளஸ் இவரோட ஃப்ளம்பாயன்ஸ், இந்த ரெண்டுமே இந்த டீமுக்கு நீங்கள் ஒரு ராகுல் திரிபாத்தியை எப்படி இப்போ தூக்குறீங்க அந்த மாதிரி ஒரு விஜய் சங்கர் அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் அழகாக நீங்கள் பொருத்திடலாம் உள்ளுக்குள்ள. இவங்க ரெண்டு பேரில் யார் வேணாலும் அங்கே செட் ஆயிடுவாங்க. சிவம் டூபேக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டே நீங்கள் கேட்டிங்கன்னா வன்ஷ் பேடியை நீங்கள் வச்சுக்கலாம். சிவம் டூபே திரும்ப ஃபார்முக்கு வர வரைக்கும் இந்த ஆண்ட்ரே சித்தார்த் அவர்களை நீங்கள் விஜய் சங்கருக்கு பதிலாக கொண்டு வரலாம். ஆண்ட்ரே சித்தார்த் பவுலிங்லாம் போட மாட்டாரே சார், விஜய் சங்கர் தான் பவுலிங் போடுவார். விஜய் சங்கர் முதல்ல உங்கள் டீமில் இப்போ பவுலிங் போட்டுக்கு இருக்காரா? வேணாம், டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிஎஸ்கே வந்து இந்த ஆல்ரவுண்டர் ஸ்டாக்ல ஒரு 15 பேர் வச்சிருக்காங்க. போய் எண்ணி பாருங்கன்னு போன வீடியோ சொன்னேன். யாராவது எண்ணி பார்த்தீங்களா? எண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒன்று IPL-T20.com வெப்சைட்டுக்கு போங்க, அதில் டீம்ஸ்க்கு போங்க, அதில் சிஎஸ்கேவை டக்குன்னு சூஸ் பண்ணுங்க. அதுவும் எடுத்தோன்னே முதல்ல வந்துடுவாங்க சி ஃபார் சென்னை ஃபஸ்ட்டு டீம். ஏபியில் எது டீம் கிடையாது, அதனால் ஃபன்ட்டு வந்துடுவாங்க. கிளிக் பண்ணி உள்ள ஸ்குவாடுன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நெக்ஸ்ட் அப்படி ஸ்வைப் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் ஒரு 15 பேர் கொத்தாக இருப்பாங்க. அது மாதிரி இந்த சிஎஸ்கே ஆல்ரவுண்டர் லிஸ்ட் ஒரு கதை இருக்குது, அதை விட்டுருவோம். ஸோ இப்போ இந்த பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸில் அடுத்த லிஸ்ட்டு நம்ம அந்த ஆல்ரவுண்டர்ஸ்க்கு தான் வரும். அதில் யங்ஸ்டர்ஸ் யார் யாரெல்லாம் இன்னும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறா சிஎஸ்கேல பார்த்துருவோமா? ஆல்ரவுண்டர்னு சொல்கிறீங்களே, இந்த ராமகிருஷ்ண கோஷ் என்ன மாதிரி ஆல்ரவுண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு இப்போ ஜேமி ஓவர்டன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. விஜய் சங்கர் நாங்கள் யூஸே பண்ணுறது இல்லை, என்னங்க பண்ணுறது, எங்களுக்கு இன்னொரு ஒரு சீம் பவுலர் தேவைப்படுறாருன்னு யோசிச்சிங்கன்னா ராமகிருஷ்ண கோஷ் ஒரு சூப்பரான உங்களுக்கு சாய்ஸு. டீமுக்குள்ளே பெஞ்சில் அழகாக உட்காந்துட்டு இருக்கிறார். ஸோ அவருடைய பவுலிங்குமே வந்து உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமலேஷ் நாகர்கோட்டியெல்லாம் விட்டுருங்க, ராமகிருஷ்ண கோஷை நீங்கள் அழகாக உள்ள எடுத்துட்டு வரலாம். எப்படி வந்து ஆண்ட்ரே சித்தார்த்தா வன்ஷ் பேடியானா ஒரு சின்ன மார்க்கில் என்ன பொறுத்த வன்ஷ் பேடி பிகாஸ் உங்களுக்கு சிவம் டூபேக்கு பதிலாக இப்போ டீமுக்குள்ள உங்களுக்கு இவர் வந்தார் அப்படின்னா உங்களுக்கு அக்ரெசிவ் கிரிக்கெட்டுக்கான ஒரு பிராண்டு கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு இன்னொருத்தர் வேணுங்க, பேக்கப்புக்கு ஒரு 2 ஓவர் வேணும்னா வந்து போட்டு போகணும்னா அந்த ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக நீங்கள் அழகாக எப்படி டெவால் பிரேவிஸ் எடுத்துகிட்டு போகலாமோ அந்த 2 ஓவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவர் உள்ளே வந்தாருன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ என்ன காம்பினேஷன் எப்படி போகணுங்கிறது இந்த வீடியோ கிடையாது, பட் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் வெளியே இருக்காங்கன்றதை சொல்கிறது தான் மெயினாக இந்த வீடியோ. ரைட், அடுத்தது நம்ம பவுலர்ஸில் என்னென்ன மாதிரி கேண்டிடேட்ஸ்லாம் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துருவோமா? ஒரே ஒருத்தர் வெறித்தனமான ஆள் ஸ்ரேயஸ் கோபால்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரை நான் வந்து வெள்ளவாச்சு கோபால்னு போடுவேன். வெள்ளவாச்சு கோபாலுடைய ஃபோட்டோ நீங்கள் சும்மா ஸ்ரேயஸ் கோபால் அடிச்சிங்கனாலே வெள்ளை வாட்ச் தான் முதல்ல வரும், அப்புறம் தான் அவரே வருவார் கூகுளில். ஸோ அந்தளவுக்கு அவருடைய வாட்ச் ஃபேமஸ். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் 2020-21 துபாயிலாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை வாட்சை மாட்டிக்கிட்டு பிங்க் கலர் சட்டை போட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ஓடி பண்ணி போட்டுருப்பார். ஸோ நல்ல ஸ்பின் பவுலர், பேட்டிங்கில் ஒரு சின்ன டெப்த்து கொடுப்பார் உங்களுக்கு. இந்த நம்பர் 6 நம்பர் 7 வந்து தோனிக்கு முன்ன பின்னா யாரும் அடிக்க ஆள் இல்லைன்னா அவரால் அடிச்சு கொடுக்க முடியும். நல்ல பேட்ஸ்மேனு. மிடில் ஆர்டரில் உங்களுக்கு விஜய் சங்கர்லாம் விட பல மடங்கு சூப்பர் பேட்ஸ்மேன். ரீசெண்டில் அவர் வந்துட்டு ஃபார்மில் இருக்கிறார். 2024 பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபார்மு. கர்நாடகாக்காக ரஞ்சி டிராஃபியில் ரீசெண்டாக நல்லா விளையாடுற இந்த ஆக்ஷன் கூட ஒட்டி முன்ன பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸஸ், ஹை ஸ்கோர் அடிச்சு கொடுத்தாரு, விக்கெட் டேக்கிங். ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் அவர் ஆக்சுவலாக. ஸோ அவரை தூக்கி பவுலர்ஸ் லிஸ்ட்டில் வைக்க போட்டு வச்சுருக்காங்க. ரைட், வைக்க அதை விட்டுருவோம். ஸோ அதனால் ஸ்ரேயஸ் கோபால் இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். நீங்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின்லாம் விட்டுட்டு அழகாக கொண்டு வரலாம். ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த பவுலரை யார் எடுப்பார், எந்த அணி இவரை எடுக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ அழகாக போட்டிருந்தோம். சிஎஸ்கே உங்களை எடுத்தாங்க. அப்புறம் சில பேர் அதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணி ப்ரோ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே இந்த பிளேயரை யாராவது ஒரு டீமாவது எடுத்தே ஆகணும், நல்ல பிளேயர் இவர், ஆக்ஷனில் இப்போ யார் கண்ணிலையும் படாமல் போயிட வாய்ப்பு இருக்குது, இவர் எடுத்தே ஆகணும்னு சொன்னீங்களே, எடுத்துட்டாங்க நம்ம சிஎஸ்கே அப்படின்னு சில பேர் அதை நோட்டீஸ் பண்ணி நம்மளுடைய ஆக்ஷனுக்கு அப்புறம் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ அந்த ஸ்ரேயஸ் கோபால் நீங்கள் தாராளமாக டீமுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம டீமில். இதில் அன்ஷுல் கம்போஜ்ன்ற ஒருத்தரை கொண்டு வந்து அப்படி கண்ணில் காட்டிட்டு டபக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க.
இந்த கோயிலெல்லாம் தீபாவளி காட்டும் போது ஒரு 2 செகண்ட் காட்டுவாங்க, அப்புறம் அதுவும் திரையை போட்டுருவாங்க. ஏய் நான் பார்க்கவே இல்லடா இன்னும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அன்ஷுல் கம்போஸ்லாம் இன்னும் பார்க்கவே இல்லை. 2 மேட்ச்சில் கண்ணில் காட்டி டபக்குன்னு உள்ள தூக்கி போய் உட்கார வச்சுட்டு ரவிச்சந்திரன் அஸ்வினை இம்பாக்ட் சப்பா கூட்டம் தான் கேட்டால் மிச்சல் சாண்ட்லர் அந்த மேட்ச்சில் அங்கே அவர் நல்லா போட்டார். அப்போ நாங்களும் ஒரு 3 ஸ்பின் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோம், வேலைக்கு ஆகலைன்றாரு ஃபிலிமிங். ஸோ அதனால் இன்னும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்களையே நம்பணுன்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து எப்போ சிஎஸ்கே வெளியே வருதோ அன்னைக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் போதோ, இல்லை சாய் கிஷோர் மாதிரி சாய் சுதர்ஷன் மாதிரி இவங்கெல்லாம் வந்து மற்ற அணிகளில் போய் விளையாடும் போது அங்கே ஏப்பா இவ்வளோலாம் விளாட்றானப்பா, இவரையாப்பா நம்ம சிஎஸ்கே சும்மா உட்கார வச்சிருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சில வீரர்களாக அவங்களாம் வருவாங்க. அன்றைக்கி நம்ம கைத்தட்டிக்கு சந்தோஷப்பட வேண்டியதான். ஸோ சிஎஸ்கே என்ன பண்ண போகுது, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மிச்சருடைய மேட்சஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக வந்து நோ ஸ்டர்ன்ஸ் வில் பி அன்டர்ன்டுன்றார். அதாவது நாங்கள் எதையுமே யூஸ் பண்ணாமல் விட மாட்டோம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் இந்த சீசன். ஃபிளமிங் சொல்லியிருக்காரு, சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவாரா ஃபிளமிங் அப்படின்றதான் இந்த வீடியோ. நீங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபடுத்து உங்கள். ஓகே பாய்.